ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தாளவாடி, ஆசனூர், தலமலை, கேர்மாலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த விடுதிகள் தேசிய வனவிலங்குகள் வாரியம் மற்றும் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கும் விடுதிகளால் மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பெரும் அளவு பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சக்தி புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு விடுதிகளை ஜனவரி 19ஆம் தேதிக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த நிலையில் தாளவாடி ஒன்றியத்திற்குட்பட்ட தாளவாடி, ஆசனூர், தலமலை, கேர்மாலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். அதன்படி ஜனவரி 13ஆம் தேதிக்குள் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தில் உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும், தவறினால் தங்கும் விடுதிகள் மூடப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். இந்த நிலையில் அனுமதி பெறாத விடுதிகளை கணக்கெடுத்து அவற்றிற்கு சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.